டிக்டாக் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு பயனுள்ள தகவல் சொல்ல போறேன். வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிக்டாக்ல வரும்போது உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்க ஆக்டிவ்ல இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வந்து அதை ஆஃப் பண்றது, நீங்க ஆன்லைன்ல இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி எப்படி செட்டிங்ஸ்ல மாத்துறது இந்த வீடியோல சொல்லி தர போறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க பாருங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் உங்களோட டிக்டாக் ஓபன் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து டாப்பில் சென்டரில் வந்து இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம பேஜ் வந்து ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ ஆக்டிவ்ல இருந்ததுன்னா இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு காட்டும். இதை எப்படி வந்து ஆக்டிவ் இப்போ நம்ம ஆன்லைன் வந்தாலும் எல்லாருக்கும் வந்து க்ரீன் காட்டாத மாதிரி செட் பண்ணணும்னா கீழே பாருங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. இது வந்து ஆனில் இருக்கிறதுனால நம்ம க்ரீன் கலரில் காட்டுது. இது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே க்ரீன் கலர் காட்டாது. நம்ம ஆக்டிவ்ல இருக்கிறது யாருக்குமே காட்டாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ஜேகே இன்ஃபோடெக் எஸ்ஜி அஃபிஷியல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் சொல்ல போறோம். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு நம்ம வீடியோ குயிக்கா வரும். அடுத்து ஒரு சிறப்பான தரமான வீடியோல பார்ப்போம். பாய்.